பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். இந்த பூமியில் வாழ்கிற மனிதர்களை வேதம் 3 வகையாக பிரிக்கிறது. ஒன்று ஜென்ம சுபாவமுள்ள மனிதன், இன்னொன்று ஆவிக்குரிய மனிதன், இன்னொன்று மாம்சத்திற்குரிய மனிதன். முதலாவதாக நம்ம ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் குறித்து பார்க்கிற பொழுது அவன் யார் என்று சொன்னால் கிறிஸ்தவன் அல்லாதவன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன். கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் சம்மந்தமில்லை. தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள அவருடைய மனம் மறுக்கும். ஆண்டவர் வேண்டாம், கடவுள் வேண்டாம், இயேசு வேண்டாம் என்று ஒதுங்கி போகிறவன். தேவனுடைய காரியங்கள் எல்லாம் அவனுடைய பார்வைக்கு அது பைத்தியமாக தோன்றும். காரணம், அவன் ஆராய்ந்து நிதானிக்கப்படாமல் அவைகளை விட்டு விடுகிறான். அவைகளை அறிய அவனுக்கு விருப்பமில்லாமல் போகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய சிங்காசனத்தில் சுயம் என்ற காரியத்தை வைத்திருக்கிறான். நான் வாழ முடியும், எனக்கு கடவுள் தேவையில்லை, நான் இந்த பூமியை ஜெயிக்க முடியும், இந்த பூமியில் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் என்று தனக்குத்தானே பெருமை பாராட்டித்து கொண்டு அவன் சுயத்தை மையமாக வைத்து ஆளுகை செய்கிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கைக்கு வெளியே இருக்கிறார். ஆனால் அவருடைய சூழ்நிலைகள், காரியங்கள் ஏற்றத்தாழ்வு உள்ளதாக இருக்கிறது. காரணம், அவனுக்குள்ள ஒரு நிலைப்பாடு இல்லாத காரணத்தினால சந்தோஷம் இருக்கிற பொழுது ரொம்ப ஆனந்தமாக எமோஷனாக இருப்பான். துக்கம் இருக்கிற பொழுது சோர்ந்து போய் விழுந்து விடுவான். இன்னும் துக்கம் அதிகமாக வந்துச்சுன்னா அவன் தற்கொலைக்கு நேராக கூட போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அவர்கள் தங்களை வைத்து, தங்களுடைய சுயத்தை வைத்து, தங்களுடைய சுய எண்ணங்களை வைத்து, தன் ஞானத்தை வைத்து, தங்களுடைய பணத்தை வைத்து, தங்களுடைய அறிவை வைத்து ஜெயித்து விடலாம் என்று சொல்லி நினைத்து தோற்று போகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனாக இருக்கிறார். த மேன் ஆஃப் இன்கார்னேஷன். ஜென்ம சுபாவம். பிறக்கிற பொழுது அவன் ஜென்ம சுபாவத்தோடு கூட தான் பிறக்கிறான். தாவீது சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். ஆகவே இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனை அறிந்து கொள்ள ஆர்வம் காட்ட மாட்டான். தேவனை புரிந்து கொள்ள அவனுக்கு விருப்பமும் கிடையாது. இப்படிப்பட்டவன் இந்த பூமியில் மிக அதிகமான கூட்டம் இருக்கிறதை பார்க்க முடியும். இவன் தனக்கானவைகளை மாத்திரம் யோசித்து, தனக்கானவைகளை மாத்திரமே நினைத்து, தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஆகவே தன்னை குறித்தே யோசித்து, தன்னை குறித்தே காரியங்களை செய்கிறனாக இருப்பதனால இவனால் தேவனை குறித்து அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மனுஷன் என்றைக்கும் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்வான். தான் செய்கிற காரியத்தை நியாயப்படுத்துவான். தான் செய்கிறது சரி என்று நியாயப்படுத்துவான். இப்படிப்பட்ட மனுஷனிடத்தில் தேவனை குறித்தும் இயேசு குறித்தும் அறிவிப்பதற்கு முடியாது. காரணம், அவன் தான் செய்கிறதை நியாயப்படுத்துவான். தான் செய்கிறதை சரி என்று அவன் போராடுகிறவனாக இருக்கிறான். வேதம் பிடிக்காது, பைபிள் பிடிக்காது, தலை விதியை நம்புவான். இப்படி வாழ்ந்தால் போதும், இப்படி தான் வாழ்க்கை என்பது இப்படி தான் என்று சொல்லி தன்னை திருப்திப்படுத்திக் கொள்வான். இப்படி மனுஷனாக இருக்கிறதுனால இவனிடத்தில் தேவன் அன்பு, தேவனுடைய வசனம், தேவனுடைய கிருபை எதுவுமே இவன் இல்லாமல் இருப்பான். இப்படிப்பட்ட மனுஷன் இந்த பூமியில் மிக அதிகமாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இந்த பூமி மாத்திரம்தான் வாழ்க்கை என்று நம்புகிறவன், மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது என்பதை ஏற்றுக்கொள்ளாதவன், தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன், ஒருவேளை கட்டுக்கதைகள் நம்புவதற்கு ஆயத்தமாக இருப்பான், கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருப்பான். ஆனால் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே அவன் செவி கொடுக்க மாட்டான். அவன் இந்த உலகத்திலே சேர்ந்து வாழும்படியாக விரும்புகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். அவன்தான் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்கிற பொழுது அவன் பாவத்திலே பிறந்து, பாவத்திலே உழன்று, அவன் பாவத்திலே மரிக்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். ஒரு நாளும் சேற்றிலிருந்து மேலே வருவதற்கு அவனுக்கு விருப்பம் கிடையாது. ஒரு பன்றியானது எப்படி சாக்கடைக்குள்ளே கிடைக்கிறதோ அதே போல் இவன் சேற்றிலேயே கிடக்கிறவனாக இருக்கிறான். அவனால் மேலே வருவதற்கு எண்ணம் கிடையாது. அதிலே திருப்தி ஆக்கி கொள்வான். இது போதும், இதுவே சரியானது தான் என்ற சாக்கடையை கூட அவன் திருப்தியாக நினைத்து அவன் வாழ்கிற ஒரு சூழல் இருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆகவே அவன் தன்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை அவனே பார்த்து கொள்கிறான். தன்னுடைய வாழ்க்கையின் தேவைகளை அவன் கவனித்து கொள்ள முயற்சிக்கிறான். தனக்கு மேலே ஒரு வல்லமை இருப்பதை அவனால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. தனக்கு மேலே ஒருவர் இருக்கிறார் என்ற எண்ணம் அவனால் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆகவே கிறிஸ்துக்கு விரோதமான காரியங்களை செய்ய அவன் தீர்மானிக்கிறான்.
வேறே தெய்வங்கள் அல்லது வேறே காரியங்களுக்கு கூட அவன் முக்கியத்துவம் கொடுத்து போகலாம். ஆனால் தேவனையும் இயேசுவையும் வேத வார்த்தைகளையும் பரிசுத்த ஆவியானவரையும் ஜெபத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் அவன் ஏற்றுக்கொள்ளாதவனாக இருக்கிறதை பார்க்கணும். நம்ம தேசத்தில் பார்க்கிற பொழுது இந்த ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன், அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன், கிறிஸ்துவ தன்னுடைய உள்ளத்தில் இல்லாத மக்கள் இந்த பூமியிலே இந்திய தேசத்தில் 80% மேலே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆக இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். இப்படி மக்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். இப்படி மக்கள் கருத்தில் அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். அப்படி செய்கிற பொழுது அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவராஜ்யத்தில் சேர்க்கப்படுவார்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஜென்ம சுபாவல் மனுஷன் ரட்சிக்கப்பட ஆண்டு கிருபை செய்வராக. உங்களுடைய கருத்தாளர் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.